இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் கீரையை. இப்போ வெங்காயம் கீரை எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். இதை நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது. மூடி போட்டால் அதோட நிறம் நம்மளுக்கு மாறிடும். அதனால் மூடி போடாமல் அப்படியே நம்ம சுருள கிளறணும். பாருங்கள், கீரை நல்லாவே வதங்கிருச்சு. நமக்கு கீரை இந்த மாதிரி சுருங்கி வந்தவுடனே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இன்னொரு தடவை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட உடனே இதில் நம்ம கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா தேங்காயும் கீரையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். நம்மளுக்கு சுவையான பாலக்கீரை பொரியல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.